வணக்கம், நான் சோஃபியா. இன்னைக்கு ஒரு ஈஸியான முறையில் ஒரு ப்ளவுஸ் எப்படி வெட்டலான்னு சொல்லி செஞ்சு காட்டுறேன். இப்போ நான் எடுத்துருக்க அளவு 38 சைஸ்க்கு வெட்டி காட்ட போகிறேன். இந்த சாரிக்கு தான் நான் வெட்டணும். இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம லைனிங்கில் வெட்டி எடுத்துட்டு அப்புறம் மெயின் ஃபேப்ரிக்கில் வெட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு லென்த்து மார்க் பண்ணணும். உயரம் 14, அரை இன்ச்சு மேலே அரை இன்ச்சு கீழே அரை இன்ச்சு தையலுக்கு சேர்த்து 15க்கு மார்க் பண்ணுறேன். அடுத்தது ஷோல்டர் மார்க் பண்ணணும். ஷோல்டர் இந்த 38 இன்ச்சுக்கு நான் 6 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். 6 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு மேலேருந்து 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறணும். மார்க் பண்ணிவிட்டு அதை கோடு போட்டுக்கிறணும். அடுத்து உடம்பு மார்க் பண்ணணும். 38 சைஸை 4 பிரித்தோன்னா 9 வரும். 9 ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறணும். இது அப்படி கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டாச்சு. அடுத்தது இந்த இடத்துல இருந்து ஒரு 1.5 இன்ச் தள்ளி கோடு போட்டுட்டு இந்த 2 ஷோல்டருக்கும் மிட் பாயிண்ட் பார்த்து அப்படியே இதை கொண்டாந்து இதோடய கனெக்ட் பண்ணி விட்டுறணும். இதை நேராக அப்படி கோடு போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபைனலாக தைக்கிற நேரம் இந்த இது கிராஸாக நம்ம இடுப்பு பிடிச்ச பிறகு கிராஸாக தையல் போட்டு வந்தால் இது சரியாயிடும். 2.5 இன்ச்சு கேப் போட்டுட்டு அகலம் இறக்கம் 10 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணியாச்சு. அடுத்து இந்த 2 ஷோல்டருக்கு நடுவில் நேராக கோடு போட்டுட்டு ஒரு 4 இன்ச்சு உயரம் கீழே அரை இன்ச்சு மடி தைக்க போக அப்போ 4.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து 2 பக்கமும் அரை இன்ச் பிரகாரம் 1 இன்ச்சுக்கு ஒரு டாட் பிடிச்சிக்கிறோம். அதுக்கு பிறகு தையலுக்கு 1.5 இன்ச் விட்டுக்கிறணும். இது கீழேயும் வச்சுட்டு இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்து முன்பாட்டு வெட்டணும். நாங்கள் வச்சுருக்கிற இந்த வெட்டி முடித்த பேலன்ஸ் துணியில் இந்த அளவை அப்படியே வைக்கணும். சரியாக உயரத்தை ஃபஸ்ட்டு அதே அளவுக்கு வச்சுக்கிறலாம். முன்னுக்கு மட்டும் ஒரு அரை இன்ச்சு தையலுக்கு விட்டுக்கிறணும். விட்டுட்டு தான் இதை மார்க் பண்ணணும். ஏன்னா இது உக்ஸ் பட்டி பிடிக்க. மற்றபடி ஷோல்டரும் இந்த கை பகுதியும் அதே அளவு. அடியில் இதை விட இந்த இருக்கிற அளவை விட நீங்கள் 1 இன்ச்சோ அரை இன்ச்சோ எக்ஸஸாக எடுத்துக்கிறேங்க. இப்போ நான் இதில் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். எடுத்தாச்சு. அதே மாதிரி மேல் பகுதியும் அப்படியே இந்த பகுதி இருக்கத்தக்கன கீழே மட்டும் இந்த அளவு போக கீழே மட்டும் நம்ம ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிடுவோம். எடுத்துட்டு இதை கிராஸாக சேர்த்து விட்டுருவோம். இதோட அவ்வளோதான். சேர்த்து விட்டு இதையும் பாருங்கள். பின்னுக்கு வெட்டின அளவு அதே தான். கீழே 1 இன்ச்சு தையலுக்கும் இந்த சைட்டில் நம்ம இந்த டாட் பிடிக்கிறதுக்கு 2 இன்ச் அகலமும் மற்றபடி மேலே அதே அளவு தான். அடுத்தது இந்த கழுத்து ஷோல்டர் எல்லாம் அதே அளவு தான். முன்பகுதி உக்ஸ் பிடிக்க ஒரு அரை இன்ச்சு விட்டுக்கிறணும். இப்போ முன் கழுத்துக்கு மார்க் பண்ணணும். முன் கழுத்து மேலேருந்து 6 இன்ச் இறக்க கொடுத்துட்டு அதையும் அப்படியே மார்க் பண்ணிக்கிறலாம். அவ்வளோதான். இப்போ இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ இந்த பாட்டை நாங்கள் எடுத்துடலாம். எடுத்துட்டு முன்பகுதி நாங்கள் இன்னொரு 1/2 இன்ச்சு குறைச்சிக்கிறலாம். இந்த நடுப்பகுதியில் ஒரு அரை இன்ச்சு குறைச்சிட்டு இதை அப்படியே இதோட எடுத்துடணும். அடுத்து பட்டி பீஸ் மார்க் பண்ணணும். இந்த தையலுக்கு விட்டுருக்குறோம். இந்த இடத்துல இருந்து மேலேருந்து 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். 3 இன்ச்சும் இந்த சைட்டில் நம்ம ஒரு 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை அப்படியே கொடுத்து இதோடு எடுத்துட்டு இதை கட் பண்ணி விட்டுறேன். இதில் நம்மளுக்கு இந்த துண்டு தேவையில்லை. இதுதான் பட்டி பீஸு. இது ஃப்ரண்ட் பீஸ் முன்னாடி வரணும். அது பேக் பார்ட்டு. இப்போ இதில் இந்த தையலுக்கு விட்டுருக்குறோம். இந்த தையலுக்கு விட்ட இடத்துல இருந்து 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேங்க. மார்க் பண்ணிவிட்டு ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஒரு 3 இன்ச்சு உயரத்துக்கு கோட் போட்டுட்டு 2ஐயும் ஆஃபாக டிவைட் பண்ணிடுங்க. இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு 1.5 இன்ச் தள்ளி இது ஒரு அரை இன்ச்சு டாட்டு 2 பக்கம் 1/4 இன்ச். அதே மாதிரி இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு 1.5 இன்ச் தள்ளி இங்கிட்டு 1/4 இன்ச் 2 பக்கம். அவ்வளோதான் இந்த டாட். இப்போ இந்த முன்பகுதியை குடஞ்சி எடுத்துடணும். இப்போ இதெல்லாம் தச்சு முடிச்சுட்டு இந்த மாதிரி டாட் 2 பக்கமும் சேமாக போட இதில் நல்லா மார்க் பண்ணிவிட்டு இதை இப்படி திருப்பிட்டு இதுக்கு மேலால் வச்சு தட்டி விட்டுட்டா அது 2 பக்கமும் சேமாக பதிஞ்சிரும். இப்போ நாங்கள் இதில் திரும்ப மார்க் பண்ணிக்கலாம்.
அப்போ 2 பக்கமுமே உங்களுக்கு சேமாக வந்துடும். இதுதான் முன்பாட்டு. இதில் வச்சு இதை அப்படியே கட் பண்ணிக்கிறேன். மெயின் ஃபேப்ரிக்கில் அப்படியே மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஸ்லீவ் எடுக்கணும். இப்போ நான் இந்த இருக்கிற பேலன்ஸ் துணியை இப்படி மடிச்சுக்கிறேன். இதை மடிச்சுட்டு 4ஆவே இப்படி போட்டுக்கிறோம். அப்போ நாங்கள் ஒரு சுருக்கு மாதிரி தான் ஃப்ளீட் வைக்கிற கை தான் செய்ய போகிறேன். இந்த இடம் ஃபுல்லாக நம்ம அப்படியே சுருக்கிட்டு இந்த பார்டரை அட்டாச் பண்ணிட்டோம்னா சுருக்கு கை கிடச்சிரும். இப்போ இதை 4ஆவே மடித்து போட்டாச்சு. போட்டுட்டு நம்மளுக்கு சுருக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அந்த அளவு வச்சுக்கிறதுக்கு நான் இப்போ இந்த சுருக்கு வைக்க ஒரு 7 இன்ச்சு விட்டுட்டு இதுக்கு பிறகு நம்மளோட ஒரிஜினல் கை அளவு வரும். அப்போ இது அப்படியே ஒரு 3 இன்ச்சு குறைச்சிட்டு, அதாவது இந்த இடம் ஃபுல்லாக நம்ம ஃப்ளீட் வச்சுருவோம். வச்ச பிறகு இதுதான் நம்மளோட கைக்கு வரும். இந்த இடம் பார்டரை வச்சு அட்டாச் பண்ணுறது. இப்போ இதை அப்படியே எடுத்துடுறேன். இந்த இடத்துல ஒரு 1 இன்ச்சு நான் தூக்கிக்கிறேன். அப்போ இன்னும் நல்லா அழகாக இந்த ஃப்ளீட் நம்மளுக்கு விளங்கும். அவ்வளோதான். இப்போ இதை ஃபுல்லாக நீங்கள் எடுத்துட்டு நூலோடி, ஊசியில் நூலோடி இப்படியே இதெல்லாம் ஃபுல்லாக மடிச்சுக்கிடுவோம். ஃப்ளீட் மாதிரி மடிச்சுட்டு இதெல்லாம் சுருக்கிட்டு வந்த பிறகு இந்த பார்டரை பாதி இப்படி வச்சு இப்படி தைக்கிற பிறகு இது நல்லா அழகாக இந்த சுருக்கு கை பஃப் மாதிரி நம்மளுக்கு விளக்கும். இவ்வளோ தான் ஸ்லீவ் வெட்டுறது. பாருங்கள், ரொம்ப ஈஸியான முறையில் உங்களுக்கு நான் இது வெட்டி காட்டியிருக்கிறேன். இப்போ 38 சைஸ்க்கு ஒரு ஈஸியான முறையில் ப்ளவுஸ் எப்படி வெட்டலான்னு செஞ்சு காட்டியிருக்கேன். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.